ரமேஷ் என்றால் அவர் ஒவ்வொரு வசனம், அவர் எழுதுகிற வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வசனத்தை அந்த இடத்துல கொடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு வியப்பான ஒரு காரியம். அது அந்த வேலையை செய்யும். அது செய்திருக்கிறது நாம் யாவரும் பார்த்து வியந்தோம். தற்செயலாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு நட்பு. அது நட்பு தற்செயலாய் ஆரம்பித்தது என் இறைமகன் இயேசுவுக்கு நற்செயலாய் மாறியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு ஜனங்களுக்குள் இருக்கிற மனத்திரையை அகற்றுவதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இதன் நோக்கம் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஏதோ ஒரு குரலை விளக்கமாக்க ஐந்தவைத்தான் பொறிவாயில் ஐந்தவைத்தான் என்ற ஒரு குரலுக்கான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல. அந்த குரலை எழுதிய தெய்வ புலவர் என்று சொல்லப்படுகிற திருவள்ளுவர் கண்ட அந்த மெய்ப்பொருளை அவருடைய வார்த்தையிலே அவர் வெளியிட்ட அந்த அனுபவத்தை இன்றைக்கு இந்த திரைப்படம் மூலமாக நாம் அறிவித்திருக்கிறோம். நமக்குள்ளே நாங்கள் அடிக்கடி பேசுகிற ஒரு காரியம், இப்போல்லாம் நீங்கள் சொன்னது தான், கலாச்சார பின்னணியத்தில் நம்முடைய நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு நாம் தவறிவிட்டோம். இன்றைக்கு அதை அகற்றுவது, சீர்படுத்துவது, சரிப்படுத்துவது என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. அதை ஆரம்பித்திருக்கிறோம். அது அவரும் அதில் தெளிவாக இருக்கிறார், நாங்களும் தெளிவாக இருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம். அவர் சொன்னது போல் இன்னும் பல படங்கள் வரும். இந்த நீங்களும் அதில் எங்களோடு இணைந்து செயல்படுங்கள். நிறையா பணம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு கிறிஸ்தவ பாடலை பார்க்கில் பூங்காவில் பாடிவிட்டு ஒரு 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு படம் எடுக்கிற மாதிரி நினச்சிட்டு காசு வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள்கிட்ட கொடுங்க. தொடங்குகிறது, தொடரும். மாற வேண்டும், நாம் மாற வேண்டும். நமக்குள்ளே பாரதியிடம் அந்த அழுத்தம் வேண்டும். அந்த அழுத்தத்திற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இவரோடு நிறையா பேர் சேருங்க.